இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UI ஆட்டோமேஷனில் எப்படி வந்து ஒரு வேரியபிளை UI எலமெண்ட்டுக்குள்ள இன்சைட் வந்து பாஸ் பண்ணுறது டைனமிக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அமேசான் வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அமேசானில் நான் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். கோ டு அமேசான் வெப்சைட் அண்ட் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? டிவின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் டைப் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கிளிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த பர்டிகுலர் கிளிக் ஆக்டிவிட்டி நான் யூஸ் பண்ணேன்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் தான் கேப்சர் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணாலும் அதே எலிமெண்ட் தான் கேப்சர் ஆகும். சப்போஸ் நான் வந்து என்னுடைய வேரியபிளில் வந்துட்டு ஓகேங்களா, ஸோ என்னுடைய வேரியபிள் ஒரு ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு நான் இந்த வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபார் அமேசான் பேசிக் 139 சென்டிமீட்டர் 55 இன்ச் இந்த டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும். இல்லை நான் இது கீழே இருக்க ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்தா டைனமிக்காக நான் என்ன டைட்டில் கொடுக்குறனோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதுதான் வந்து டைனமிக்காக வந்து கிளிக் பண்ணுறது. ஸோ அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் ஆக்டிவிட்டி, ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணுங்கள், உங்கள் ப்ரௌசரை வந்து இண்டிகேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இண்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக? ப்ராடக்ட் டைட்டில் வந்து கிளிக் பண்ணுறதுக்காக. ப்ராடக்ட் டைட்டில் கிளிக் பண்ணும்போது நான் அப்படியே ரன் பண்ணுறேன். ஸோ அதோட டிஃப்ரென்ஸும் நீங்கள் வந்துட்டு டைனமிக்காக சேஞ்ச் பண்ணும்போது இருக்கிற டிஃப்ரென்ஸும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நான் இண்டிகேட் பண்ணுறேன் எந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். VU 126 சென்டிமீட்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் இங்கே ஃபஸி செலக்டாரில் வந்து இதோட UI எலிமெண்ட் எல்லாமே கேப்சர் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் ப்ராடக்ட் நேமு. ஓகேங்களா, ஸோ அதர் கிளாஸ் அண்ட் பேரண்ட் ஐடி எல்லாமே வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்கு. இங்கே வந்து இன்னர் டெக்ஸ்ட் வந்து VU 126 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இஃப் ஐ கிளிக் கன்ஃபார்ம், ஓகேங்களா, நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன்னா VU 126 சென்டிமீட்டர் தான் கிளிக் பண்ணோம். ஓகேங்களா, செக் பண்ணி பார்ப்போம். கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, ரன் ஃபைல், கிளிக் ஆன் ரன் ஃபைல். ஸோ இப்போ எந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் ஆகும்? VU 120 சென்டிமீட்டர் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகும். ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா, கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா VU 126 சென்டிமீட்டர் வந்து 50 இன்ச்சஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அந்த லிங்க்கு. ஸோ நான் அகெயின் வந்துட்டு கோ பேக் டு UiPath ஸ்டுடியோ, அகெயின் நான் ரன் ஃபைல் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அகெயின் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அகெயின் வந்து சேம் VU 126 சென்டிமீட்டர் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இது டைனமிக்காக இல்லை, ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து அங்கே வந்து ஹார்ட் கோடாக ஸ்டாண்டர்டாக இருக்குது. நம்ம அதை எப்படி டைனமிக்காக மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கோ டு UiPath ஸ்டுடியோ. ஸோ இங்கே வேரியபிள் பேனலில் போயிட்டு ஸோ நியூ வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் என்ன வேரியபிள் அப்படின்னா ப்ராடக்ட் நேம் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கோ டு UiPath வெப்சைட். இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அமேசான் பேசிக் 139 அப்படின்ற டைட்டில் வந்து கொடுக்குறேன். சும்மா வந்து இதை கேப்சர் பண்ணுதா அப்படின்றதுக்காக நான் வந்து இதை கொடுக்குறேன். ஓகேங்களா, காப்பி திஸ் அண்ட் கோ டு UiPath ஸ்டுடியோ. இங்கே வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து டபுள் கோட்ஸில் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, நான் வந்து அதை ஹைலைட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அகெயின் வந்து இந்த கிளிக் ஆக்டிவிட்டி வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளிக் ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இண்டிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா, எந்த பர்டிகுலர் டைட்டில் இண்டிகேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில். ஓகேங்களா, நான் இண்டிகேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைட்டில், அதுதான் நான் முன்னையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இன்னர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் டெக்ஸ்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா ப்ரெஸ் Ctrl+K, யூ வில் கெட் வேரியபிள். இந்த பேனல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ட்ராப் டவுனை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இருக்கும். எதர் வேரியபிள்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். நான் ப்ராடக்ட் நேம்னு வந்து செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே டிஃபால்ட் வேல்யூ என்ன நம்ம வந்து அங்கே வந்து பேஸ் பண்ணியிருக்கோம், அமேசான் டிஃபால்ட் வேல்யூ அமேசான் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் கிளிக் கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம கேப்சர் பண்ணது இதுதான். பட் இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது இதில் Ctrl+K கொடுத்துட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் கொடுத்தோன்னே அமேசான் இருக்குது. கிளிக் கன்ஃபார்ம். ஓகேங்களா, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுங்க. ஓகே,
ஸோ வேலிடேட் கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள் இங்கே சுவிட்ச் ஆகுது. ஓகேங்களா, இங்கே சுவிட்ச் ஆகுது. நீங்கள் அதேமாதிரி ரெட்மி 80 சென்டிமீட்டர் இந்த டைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வேரியபிளில் கொடுத்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் நமக்கு ஃபஸி செலக்டார் மட்டும் எனஃப். ஏன்னா இமேஜ் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இமேஜ்ன்றது இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு, இது தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வேலிடேட் பண்ணால் நம்மளுடைய யூஐ எலிமெண்ட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஓகேங்களா, இப்போ நான் அமேசான் பேசிக் 139 சென்டிமீட்டர் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிளில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு அமேசான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து இந்த MI 125.7 சென்டிமீட்டர் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி திஸ் டைட்டில். ஓகே, அண்ட் கோ டு UiPath ஸ்டுடியோ, கோ டு வேரியபிள். இந்த டிஃபால்ட்டில் வந்துட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, பட் ரியல் டைம் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ரீவியஸ் செஷனில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ராக்ட் சேம் எலிமெண்ட் உள்ள டைட்டில்ஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டு சில டீட்டெயில்ஸை வந்து கேப்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து இதில் இருக்க ஒவ்வொரு டைட்டிலுமே நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளை வந்து லூப் பண்ணிவிட்டு நான் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் த லூப்பில் வந்துட்டு அந்த டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து நான் வந்து உள்ளே கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மேபி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து கேப்சர் பண்ணணும். ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு வேல்யூவை டைனமிக்காக உள்ளே வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். ஓகேங்களா, ஸோ நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. என்ன கொடுத்துருக்கோம், வேரியபிளில் வந்துட்டு MI கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், MI கிளிக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன இருக்குது, ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை வந்து வியூ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ MI தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 2 டைம்ஸ் ரன் பண்ணி பார்ப்போம் வேறு ப்ராடக்டோட. அண்ட் கிளிக் ஆன் ரன் ஃபைல். ஸோ இப்போ வந்து அமேசானுக்குள்ளே என்ன ப்ராடக்ட் வந்து MI 125.7 சென்டிமீட்டர் இதுதான் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இன்னொரு ப்ராடக்ட் வேறு ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே LG இருக்கு இல்லையா, ஸோ இந்த LG ப்ராடக்ட் வந்துட்டு நான் காப்பி பண்ணி வேரியபிளில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு கோ டு UiPath ஸ்டுடியோ. இப்போ வந்து ப்ராடக்ட் நேமை வந்து நான் வேரியபிள் பேனலில் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வேரியபிள் பேனலில் வித்தின் டபுள் கோட்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ப்ராடக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணதுன்னு பார்ப்போம். ஸோ பாட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ என்ன டேப் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். எஸ், LG 80 சென்டிமீட்டர் 32 இன்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்படி தான் வந்து ஒரு வேரியபிளில் வித்தின் UI எலிமெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தாவே தெரியும், டார்கெட்டில் ஃபஸி செலக்டார் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபஸி செலக்டாரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே VU 126 இது வந்து நம்ம கேப்சர் பண்ணது. பட் ஆனால் நம்ம ஃபைனலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராடக்ட் நேம்ன்ற ஒரு வேரியபிளை வந்து உள்ள டைனமிக்காக பாஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த 0 வில் ரீப்ளேஸ் திஸ் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துட்டு வேரியபிள்ஸை வந்து இன்சைட் UI எலிமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறது, அதை எப்படி டைனமிக்காக வந்துட்டு ப்ளே பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும்.